ஹாய் வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு ரீமா அண்ட் மாமா யூடியூப் சேனல். இன்றைக்கி 2025 பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் இது உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். என்னடா எப்பயோ போட வேண்டிய வீடியோவில் இப்போ போட்டுன்னு தானே பார்க்குறீங்க. இப்போ தாங்க யூடியூப் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிக்குது. சரி, செலிப்ரேஷன் பண்ணும்போது ஒவ்வொன்றா வீடியோ பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஒன்றுன்னா ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கேன். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முதல் நாள் போகிக்கு ஒரு 2 கோலம் போட்டிருந்தேன், பொங்கலுக்கு 2 கோலம் போட்டிருந்தேன், அப்புறம் மாட்டு பொங்கலும் ஒரு கோலம் போட்டிருந்தேன். அந்த 3 ரங்கோலியுமே இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். ரொம்பவே கஷ்டப்பட்டு நானும் என் நாத்தனாரும் தான் இந்த கோலமெல்லாம் போட்டோம். ஏன்னா கொஞ்சம் பெரிய கோலமாக போட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய கோலம் போட்டிருந்தோம். அது ரொம்பவே அழகாக இருந்தது. போகியான்னு எல்லாருமே சொன்னாங்க, சூப்பராக இருக்குங்க, ரொம்ப வேறு லெவலாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா பொங்கலாண்டும் அது மாதிரி அழகான ஒரு கோலம் போட்டிருந்தோம். என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலாண்டு 2 கோலமும் போட்டு முடியும் போதே ஒரு 1:30-2 மணி ஆயிடுச்சு. காலையில் பொங்க வைக்க வேற எந்திரிக்கணும். சரி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் தூங்கும்போது ஒரே மழை, பெரிய மழை கோலம் மேலே அழிச்சு ரொம்பவே மனசு கஷ்டமாக போச்சுங்க. அப்புறம் நானும் அப்படியே போய் தூங்கி காலையில் எழுந்திரிச்சு பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் வெளியில் பொங்க பானை வச்சு பொங்க வைக்கிறோம், இல்லைன்னா வீட்டுக்குள்ளே தான் எப்போவுமே பொங்க வைப்போம். அதனால் முத நாளே போய் ஹஸ்பண்டும் நானும் இந்த மாதிரி அடுப்பு, அப்புறம் பொங்க பானை, விறகெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அது எல்லாமே மழை சாரல் பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நனைஞ்சிருச்சு. ஸோ ரொம்பவே அந்த அடுப்பை எரிய வைக்கக்கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறமா ஒரு மாதிரி நெருப்பெல்லாம் பிடிச்சி தண்ணியெல்லாம் பொங்கி வர ஆரம்பிச்சு. அப்புறமா ஒருத்தருத்தங்களை அரிசியை போட ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு மாமியார் போட்டாங்க, அப்புறம் நாத்தனார், அப்புறம் நான், என்னோட பாப்பா, அப்புறம் ஹஸ்பண்டுன்னு ஒருத்தருத்தங்களை அரிசியையும் போட்டு அப்படியே போஸ் கொடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக அது எப்படா பொங்கி வரும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். இந்த மழை தாங்க ரொம்பவே சொதப்பிடுச்சு. கோலை தளிச்சு விட்டுருச்சு, அடுப்பு எரிய விடாமல் பண்ணிருச்சு. அப்படியே கொஞ்சம் சொதப்பலாக இருந்தாலும் சூப்பராக தான் இருந்தது. ஆனால் ரொம்பவே கஷ்டப்படுத்துருச்சு இந்த மழை. ஃபஸ்ட்டு நாளே நான் நினச்சி கூட பார்க்கல மழை வரும் அப்படின்ட்டு. அப்புறமா அப்படியே பொங்க பானையில் அப்படியே பொங்கல் பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. பார்க்கவே ரொம்பவே அழகாகவும் சூப்பராகவும் இருந்தது. அது அப்படியே பொங்கி கொட்டிடுச்சு. நாங்களும் பொங்கல்னு பொங்கலை வர வைப்போம். பார்த்தீங்கன்னா மேற்கு சைட் தான் பொங்கி கொட்டுச்சு. ஹஸ்பண்ட் ஐயோ கிழக்கு சைட் கொட்டலே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லைங்க, மேற்கு கிழக்கு எல்லாமே கொட்டலாம், நல்லது தான், மேற்கு பொங்கினாலும் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் ரெடி ஆனப்புறம் காய்கறி பொங்கல் எல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டோம். இன்றைக்கி சாம்பார் சாதம் இது தான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே வெஜ்ஜு மட்டும்தான். இது தாங்க அந்த கோலம், மழையை நனைஞ்சிச்சின்னு சொன்னீங்க, இது அந்த கோலம் தான். அப்புறமும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பொங்கலை ரொம்பவே சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு ஒரு கோலம் போட்டிருந்தேன், சூப்பரான கோலம். நான் ரிஸ்க் எடுத்து கீழே கேட்டுக்கு வெளியிலலாம் போகல, வீட்டு வாசலில் மட்டும் ஒரு கோலம் போட்டு எனக்கு அது வீடியோ பண்ண கிடைக்கல, அதுதான் ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்போவுமே மாட்டு பொங்கலுக்கு நான்வெஜ் தான் சமைப்போம். சமைச்சு முன்னோர்களுக்காக படைப்போம். அது என்னோடய ஹஸ்பண்ட் குடும்ப வழக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு, கருவாடு, முட்டை அவியல், நண்டு குழம்பு, அப்புறமா எறா தொக்கு, ரசம், எல்லாமே கோழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நான்வெஜ்ஜும் சமைச்சிருந்தோம். ஹஸ்பண்ட் கூட 23ஆம் புலிகேசி மாதிரி நண்டோட விளையாண்டுருந்தாங்க. நண்டு காலெல்லாம் வச்சு சாப்பிட்டுன்னு விளையாண்டுருந்தாங்க. ஃபுட்டு கூட சூப்பராக டேஸ்டியாக வந்தது. இதுவும் நான், நாத்தனார், மாமியார், ஹஸ்பண்ட் எல்லாமே சேர்ந்து தான் இதெல்லாம் சமைச்சு அப்புறம் முன்னோர்களுக்காக படைச்சிட்டு இன்றைக்கி மாட்டு பொங்கலையும் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணி முடித்தோம். ஸோ 2025 பொங்கல் செலிப்ரேஷன் இந்த மாதிரி தான் முடிஞ்சது. உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்புறமா என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்போவுமே என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.